World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம ஆரம்பிக்கும் போதே மணியோசை கேட்குது, நல்ல சகுனம். அர்த்தநாரீஸ்வருடைய அருளாசையில் நாம் இன்னைக்கு என்ன விஷயம் பற்றி பேச போகிறோன்னா, விடிஆர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் முறையாக இன்னைக்கு 50வது மீட்டிங்கில் பேச போகிறோம். ஜோதிடத்தில் நிறையா சிஸ்டம் வந்துருச்சு. நிறையா சிஸ்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறையா ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது, சில விஷயங்கள் ரிசல்ட்டை கொடுக்குறதில்லன்னு பேசுகிறாங்க. நாம் ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் இந்த விடிஆர் சிஸ்டம் அப்படிங்கிறது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஜோதிடர் ஆகணும், மென்மேலும் வளர்ச்சி அடையணும், அவங்களுக்கு நல்ல பலன் எடுக்கணும், பரிகாரங்கள் எடுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். அது என்ன சார் 3 விஷயம்? முதல்ல ஒரு மனிதனுடைய கர்மாவை பற்றி படிக்கணும், கர்மா தீரி. 2வது விஷயம் ஒருத்தங்களுடைய ஜாதக கட்டத்தை தெளிவாக படிக்கணும். 3வது விஷயம் நம்மளுடைய காலச்சக்கரம் எப்படி இயங்குதுன்னு தெரியணும். இந்த 3 விஷயத்தை ஒருத்தர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா எப்படிப்பட்ட மோசமான ஜாதகத்தையும் நாம் ஜெயிக்க வைக்கலாம். யாருக்கெல்லாம் இங்கே மோசமான ஜாதகம் இருக்கு? நான் அவ்வளோ மோசமாக இருக்கீங்க. அப்போ இவ்வளோ மோசமாக இருக்கீங்க. நீங்கள் ஜோதிடரை பார்த்து இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றணும், நல்ல யோகமான ஜாதகமாக மாற்ற வேண்டும். அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. ஏன் சார் கர்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கிரகம் வீக்காக இருக்குது, கல்யாணமே ஆகலை ஒருத்தங்களுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க? வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஜோதிடர் என்ன பண்ணுவார்? 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்ப்பார், அல்லது செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்ப்பாங்க. அப்போ கெட்டு போயிருந்தா கல்யாணம் நடக்காது, அதுக்கு எதோ செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணு, சுக்கிரதோஷம் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எதனால் அந்த கிரகம் கெட்டு போச்சு, எதனால் அந்த தோஷம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. அப்போ அந்த கர்மா பக்கமே போய் பார்க்கறது இல்லை. அப்போ அந்த கர்மாவை படிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கோ, 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கோ, அப்போ போன ஜென்மத்தில் யாரோ ஒரு உறவை ஏமாற்றிருக்கோன்னு அர்த்தம். மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கோம், தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கோம், அக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம், அல்லது அவங்களுடைய சொத்தை ஏமாற்றிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம விட்டுருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தவறை அந்த கிரக ரீதியாகவும் பாவ ரீதியாகவும் பண்ணியிருப்போம். அதனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த கிரகம் கெட்டு போய் வந்திருக்கு. இவ்வளோதான் லாஜிக், இவ்வளோதான் கர்மா. அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகம் தான் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தை சுட்டி காமிக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதுதான் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தை சுட்டி காமிக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ கர்மா தீரிய ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணிடலாம். என்னுடைய ஜாதகத்தில் புதன் உச்சம். எதனால் உச்சன் வந்துச்சு? வேலையிலையாமே உச்சன் வந்திருக்கு புதன். போன ஜென்மத்தில் இதே மாதிரி நிறைய பேருக்கு கல்விகளை கொடுத்துருப்போம், இலவசமாக ஸ்கூல் வச்சு நடத்தியிருக்கலாம், நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கலாம், பண விஷயத்தில் கணக்கு விஷயத்தில் சின்சியராக இருந்திருக்கலாம். இதனால தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் புதன் நல்ல ஸ்ட்ராங்கான கிரகமாக வந்திருக்கு. இந்த புரிதலோடு நீங்கள் ஜாதகம் பார்த்தாதான் கர்மாவை அடிப்படையாக வச்சு நம்ம ஜாதகம் பார்க்க முடியும். அப்போ எந்த ஜாதகத்தை பார்த்தீங்கனாலும் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தோட புண்ணியத்தை நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தோட பாவத்தை போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ சனி கெட்டு போயிருக்குன்னா போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? தொழிலை ஒழுங்காக பண்ணலை, தொழிலில் நிறைய பேரை ஏமாற்றிருக்கீங்க, வேலையாட்களை ஒழுங்காக கவனிக்கலைன்னு அர்த்தம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆயிரும்? இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை மாற்றுவதற்கு தான் நம்ம சொல்கிற பரிகாரங்கள், அத்தனை பரிகாரங்களும், கோயில் பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், ரிவர்ஸ் பரிகாரங்கள் எல்லாமே. அந்த பரிகாரங்களை பண்ணி முடித்தோடனே எல்லாம் கரெக்டாக நடந்துருமா? நடக்காது. 3வது எங்கே போகணும்? காலச்சக்கரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும். அப்போ ஜோதிடத்திலிருந்து தான் கர்மாவை பார்க்குறீங்க, கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கான பரிகாரத்தையும் பண்ணிடுறீங்க. ஜோதிடத்துக்குள்ளே தான் பரிகாரம் இருக்குது. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது எங்கே வரணும்னா காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு, வந்துட்டு நான் வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறேன் சார், எல்லா ஜோதிடர்களையும் பார்த்துட்டேன், எல்லாரும் பரிகாரம் சொன்னாங்க, எல்லா பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன்,
சிறுவாபுரிக்கு மாதம் ஒரு தடவை போயிடுறேன், திருச்சி பக்கத்தில் இருக்கிற மணச்சநல்லூர் கோயிலுக்கு போயிடுறேன், பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன், எல்லா பரிகாரமும் பண்ணுறேன் சார். செவ்வாய்க்கிழமையான செவ்வாழை பழம் தானம் பண்ணுறேன், கட்டிட தொழிலாளிகளுக்கு வஸ்திர தானம் பண்ணுறேன். நாம் பரிகாரம் சொன்னால் அவர் நமக்கு 10 பரிகாரம் சொல்லி கொடுக்குறார். அவ்வளோ விஷயங்களும் பண்ணி முடிச்சிடுறார். அவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டீங்களே, ஏன் என்ன விஷயம் நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வரும்ல. சொந்த வீடு கட்ட முடியல அவரால், ஏன் பண்ண முடியவில்லை? அது என்ன பெரிய கொஷின் மார்க் அப்படின்னா, ஜாதகத்தில் டைமும் வந்துருச்சு, தசாபுக்தியும் நல்லா வந்துருச்சு, ஏன் பண்ண முடியல? அவரோட வாழ்க்கையில் வீடு கட்டுவதற்கான காலச்சக்கரம் இயங்கவில்லை, இவர் இயக்கவில்லை, அதனால் வீடு கட்ட முடியல. அது என்ன சரி இயக்கணும் காலச்சக்கரத்தை? காலச்சக்கரங்கிறது என்னென்னா, நம்மளோட என்ன நிகழ்வு நடக்க வேண்டின்னு இருக்கோ அந்த நிகழ்வு மற்றவர்களோட வாழ்க்கை மூலமாக அந்த கிரகங்கள் கர்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ தான் அந்த காலச்சக்கரம் இயங்கும். அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எல்லா பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொந்த வீடே இல்லாதவர்களோட பழகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சொந்த வீடு இல்லாதவர்களாக தான் இருப்பீங்க. வாடகை வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். வீடு யாரை நல்லா கட்டியிருக்காங்களோ அவங்க கூட பழகுறீங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிட்றீங்க, அவங்களோட பேசுகிறீங்க, அந்த கர்மா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்களும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேர் தான் காலச்சக்கரம். காலச்சக்கரம்னா பிளேஸ் கர்மா, பீப்புள் கர்மா, ஆப்ஜெக்ட் கர்மா. இதுதான் அதோடைய விஷயமே. ஏன் பிரபஞ்ச குழுவுக்கு வந்தால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறோம்? இங்கே என்ன இயங்குது? பிளேஸ் கர்மா இயங்குது. ஜோதிடர்களெல்லாம் ஒன்று கூடி கருத்தரங்கம் நடத்தக்கூடிய கர்மா இயங்குது. இங்கே பேசி தான் எல்லாரும் பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போனால் நாமளும் பெரிய ஆள் ஆகலாம். ஆப்ஜெக்ட் கர்மாங்கிறது என்ன? இந்த போடியம் தான் ஆப்ஜெக்ட் கர்மா. இந்த போடியத்தை 50 மீட்டிங்லையும் பயன்படுத்திட்டோம், ஒரு மீட்டிங்கில் கூட இந்த போடியத்தை மாற்றலை. அப்போ இந்த போடியமில் என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்ட் கர்மா இருக்குது. நன்றாக பேசி ஜெயிச்சவர்களுடைய கர்மாலாம் இந்த போடியத்தில் இருக்குது. அப்போ இந்த போடியத்தில் பேசும்போது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் கர்மா வேலை செய்யும். பிளேஸ் கர்மானா என்ன? இந்த மண்டபத்துக்கு தெரியும் எத்தனை பேர் இங்கே வந்து பேசியிருக்காங்க, எத்தனை பேர் இங்கே டெவலப் ஆகியிருக்காங்க, எத்தனை பெரிய பெரிய ஜோதிடர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்கன்னு இந்த மண்டபத்துக்கு தெரியும், இந்த இடத்துக்கு தெரியும், இந்த திருச்செங்கோடு மண்ணுக்கு தெரியும். அதனால இது பிளேஸ் கர்மா. இப்போ எவ்வளோ பேர் வந்து கருத்தரங்க ஆரம்பிக்கிறாங்க புதுசாக. ஏன் அவங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கலாம், சென்னையில் ஆரம்பிக்கலாம், திருச்சியில் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஏன் அதிகப்படியாக நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே தான் ஜோதிடர்களுடைய கருத்தரங்கம் கர்மா இருக்குது. இங்கே ஆரம்பித்தாதான் ஜெயிக்க முடியும். அதனால தான் இங்கே எல்லாரும் பண்ணுறாங்க. இதை கற்றுக் கொடுத்ததே யாருன்னா நாம தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தோம். இது இப்போ கற்றுக்கிட்டு நிறைய பேர் நான் தான் அதை கண்டுபிடிச்சுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். எப்பயுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பாராட்டணும். அது மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள், அதை பாராட்டணும். அப்போ காலச்சக்கரத்தை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 3 விஷயம், நீங்கள் எப்படி 3 வேளை சாப்பிட்றோம் நம்ம, அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் 3 விஷயம் தெரிந்தால் எப்படிப்பட்ட மோசமான ஆளையும் மாற்ற முடியும். எங்கிட்ட வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் வரார். நான் வந்து ஒரு பெரிய லெவலில் மாறணும் சார், ரியல் எஸ்டேட் பர்சனாக மாறணுங்கிறார். அவரோட ஆசை நிறைவேறுமா முதல்ல அப்படின்னு எப்படி பார்க்கணும்? ஜாதகத்தில் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட எல்லாருமே நீங்கள் மனசு தொட்டு கேளுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் இருக்கான்னு பாருங்கள். அந்த பிராப்தம் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எங்கே வரணும்? ஜாதக ரீதியாக அதுக்கு என்ன தடை இருக்குன்னு பாருங்கள். அந்த தடையை பரிகாரங்கள் மூலிமா சரி பண்ணுங்கள். அதுக்கு கர்மா ரீதியாகவும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள், அது கர்மா பரிகாரமாகவும் சரி பண்ணுங்கள். சரி பண்ணதுக்கப்புறம் காலச்சக்கரத்துக்குள்ளே போங்க. அந்த காலச்சக்கரத்தை இயக்கினா நிச்சயமாக நீங்கள் அந்த லெவலில் அடைய முடியும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ். அவர் ஒருத்தர் வரார், ஒரு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி பண்ணிகிட்ருக்கார். அவர் ஆசை என்னென்னா நான் 5000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக மாறணும், 10,000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக மாறணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு நம்மகிட்ட கைடன்ஸ் கேட்டு வரார். முதல்ல நான் பார்த்தது, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கான பிராப்தம் ஜாதகத்தில் இருக்கா பார்த்தாச்சு. 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இருக்காரு. இப்போ அவருக்கு நடக்கிற திசையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நடக்கிற திசையும் 4ஆம் இடத்தை பார்க்குது, எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ அவருக்கு பிராப்தம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு டிக் அடித்தாச்சு அவர் ஜாதகத்தை பார்த்து. 2வது டிக், அவருக்கு 4ஆம் இடம் முடக்கு.
பிராப்தம் இருந்தாலும் அதை செய்ய விடாமல் முடக்கு பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரம், முடக்குக்கு போயிட்டு வாங்க. முடக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டாவது விஷயமும் கிளியர் ஆயிடுச்சா? மூணாவது என்ன பண்ணணும்? காலச்சக்கரத்தை இயக்கணும். அப்போ நான் என்ன சொன்னேன்? தமிழ்நாடு லெவலில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்களோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி 10,000 கோடி 5,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவர்களோட அடிக்கடி சந்திங்க, டீ சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க, அவங்களோட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி சென்னையில் பெரிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசா கிராண்டே, அப்பாசாமி ரியல் எஸ்டேட், பாஷ்யம், இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள போய் சந்திங்க, உங்களோட ஆஃபீஸை அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் போடுங்க. நிச்சயமாக என்ன ஆகும்? நீங்களும் ஒரு நாள் அவங்கள மாதிரி வரலாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெரிய ஆட்கள்லாம் எந்த ஹோட்டலில் போய் தங்குவாங்க? எங்கேயாவது ஒரு ஜிம்மில் போய் சேர்ந்துருப்பாங்களா? ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்களா? எங்கே அந்த ஜிம்மில் இருப்பாங்க? எங்கே வாக்கிங் போவாங்க அப்படின்னு பார்த்து அவங்கள ட்ரேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கார் அந்த கிளைண்ட். சொல்கிறத அப்படியே செய்கிறார். அதை செய்ய ஆரம்பித்து ஒரு மாதத்துலேயே 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தவருக்கு இப்போ 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சக்ஸஸ். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல இனிஷியலாக எல்லாருமே அஸ்ட்ராலஜியில் நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும் சார், மினிமம் ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா சம்பாதிக்கணும், மாதம் 30,000 30,000 ரூபா சம்பாதிக்கணும். இந்த டார்கெட்டை ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2,000 ரூபா, மாதம் 60,000 ரூபா, அப்புறம் 5,000 ரூபா, மாதம் 1.5 லட்ச ரூபா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலச்சக்கரத்துக்குள்ளே பயணப்பட பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து இங்கே வெளியில் வரவே முடியாது. அந்த ட்ராக்கில் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போயிடும். இதை எல்லாருமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறனால தான் இதை செயல்படுத்த முடியறதில்ல. இன்னைக்கு 500 பேர் உட்காரம் கூட இடம் இல்லாமல் நெருக்கி உட்காந்துக்கிட்டு இவ்வளோ கூட்டத்தோடு உட்காந்துருக்கீங்க. திருச்செங்கோட்டில் எவ்வளவோ ஏசி மண்டபம் இருக்குது. நம்மளால் ஏசி மண்டபத்தில் போட்டு நடத்த முடியும். அதுக்கு சாம்பிளே கரூர் ஃபங்க்ஷன். கரூர் ஃபங்க்ஷன் கேரளா வந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவோன்ட்டு. ஏன் ஏசி கூட இல்லாத இந்த மண்டபத்தில் பண்ணுறோம்? 1000 வைசியர் 50 மீட்டிங் இதில் நடத்திட்டோம். இங்கே பண்ணாதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும்னா அந்த பிளேஸ் கர்மாவை இயக்கிறதுக்காக தான் இங்கே பண்ணுறோம். இல்லைன்னா வேற எங்கேயாவது பண்ணியிருக்கலாம். திருப்பதி நட்ட சொன்னால் சென்னையில் வரமகள் பார்த்து கொடுத்துருவார், 30 லட்ச ரூபா தான் வாடகை ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பிளேஸ் கர்மா அங்கே பண்ணுனா இவ்வளோ கூட்டம் வராது, இவ்வளோ சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ கூட்டத்துக்கும் பணம் செலவு பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை, கர்மாவுக்கும் நம்ம வரக்கூடிய மக்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த கொங்கு மண்டலம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பழக்கப்பட்டுருச்சு, அந்த கர்மாவை உருவாக்கிருச்சு. அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கான ஒரு பிளேஸ் கர்மான்னு ஒன்று இருக்குது. பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும்னா பிஸ்னஸ் மேனுங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. பெரிய லெவலில் கோர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக மும்பை ஒரு தடவையாவது போயிட்டு வந்திருப்பாங்க. மும்பை போகாமல் பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது. ஏன் சார் மும்பை போகாமல் ஆக முடியாது? மும்பை தான் ஒரு பெரிய கமர்ஷியல் சிட்டி. இன்றைக்கி இந்தியாவுடைய மேற்கு மண்டலம் அப்படின்னா அது மும்பை, குஜராத் தான். அங்கேருந்து தான் எல்லா பிஸ்னஸ் மேன்களும் வந்திருக்காங்க, தொழிலதிபர்களும். நீங்கள் எடுத்து பாருங்கள், லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அம்பானியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டாட்டாவோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பெரிய நிறுவனங்களோட எல்லா ஹெட் ஆஃபீஸும் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் போய் மும்பையில் உங்களை ஆஃபீஸ் போட சொல்ல, மும்பையில் போய் ஒரு ஜோதிடர் ஆஃபீஸ் போட்டால் டெவலப் ஆகலாமா சார்? கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி பெரிய லெவல் அகலக்கால் வைக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக மும்பையோட பிளேஸ் கர்மாவை இயக்கணும்னா ட்ரெயினில் டிக்கெட் எவ்வளோங்க வரும் மும்பைக்கு? அதிகபட்சம் 500 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் போகாமல் உக்காண்டு போகிற மாதிரி இருந்தால் 500 ரூபா தான் வரும். ஏசியில் போனால் 2000 ரூபா வரும், 1500 ரூபா வரும், மேக்ஸிமம் 5000 ரூபா வரும். அதை ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மும்பைக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க, அப்புறம் அங்கே போய் கிளைண்ட் பார்க்க ஆரம்பிப்போம், அப்புறம் அங்கே போய் ஆஃபீஸ் போடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த பிளேஸ் கர்மா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. அதை தான் காலச்சக்கரம் நம்ம சொல்கிறோம். இதை ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி கர்மாவோட கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ சனி தான் இந்தியாவோட மேற்கு மண்டலம்னா யாருக்கெல்லாம் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ கும்பத்திலேயோ மகரத்திலேயோ இந்த மாதிரி இருந்தால் அல்லது நீசமாகவோ இருந்தால் உங்கள் வாழ்க்கையோட தொழில் கர்மாவுக்கும் மும்பைக்கும் குஜராத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். என்ன காரணம் சார்? சனி நல்லா இருக்குன்னா அப்போ சனி சம்பந்த கர்மா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் போன ஜென்மத்தில். அப்போ சனி சம்பந்தமான மேற்கு திசையில் நீங்கள் ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்.
அப்போ அந்த கர்மா உங்களுக்கு திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த மேற்கு திசைக்கு போகணும். அப்போ தமிழ்நாட்டில் மேற்கு திசை எதுனா கோயம்புத்தூர். சனி நல்லா இருக்கிறவங்கெல்லாம் சனியோட புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா பிளேஸ் கர்மா படி கோயம்புத்தூர் அடிக்கடி போயிட்டு வந்தாலே அதை அனுபவிச்சிடலாம். சனி நீசமாக இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போகக்கூடாது. போனீங்கன்னா காலி ஆகிடும் பிஸ்னஸில். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சனி ஏதோ ஒரு வகையில் ஒன்று நல்லா இருக்கும், இல்லை கெட்டு போயிருக்கும். அது நம்மளை மாதிரி கர்மா, ஜோதிடம், காலச்சக்கரம் பார்க்க தெரிஞ்ச ஜோசியத்தை கொண்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமே வரும். நீ தயவு செஞ்சு கோயம்புத்தூர் விட்டு காலி பண்ணிவிடு, 30 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியாச்சு, சனி நல்லா இல்லை, அப்போ கோயம்புத்தூர் விட்டு போனால் தான் நல்லா இருக்க முடியும். அப்போ இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா மும்பை எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அந்த பிளேஸ் கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ இந்த ஊர் திருச்செங்கோடு என்ன சொல்கிறோம்? கும்பராசியாக இயங்குது, சதய நட்சத்திரமாக இயங்குது. அப்போ அஸ்த நட்சத்திரம் யாராவது இங்கே வந்துட்டு போனாலே பிரச்சனையாகிடும். அப்போ சதயம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் கர்மா இங்கே நடந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு இந்த இடம் நெகட்டிவான ஒரு அமைப்பாக அவங்க ஜாதகத்தில் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளுமே ஜாதகத்தையும் கர்மாவையும் இணைத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும், சூப்பராக கிடச்சிரும். அப்போ எல்லாமே அந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த கட்டத்தை நல்லா பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற கர்மாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணணும், காலச்சக்கரத்தை இயக்கணும். எனக்கு பொண்ணு எங்கெங்கேயோ பார்த்தாங்க, ஆனால் பொண்ணு கிடைச்சது ஒசூரில். ஒசூர் வந்து தமிழ்நாட்டுடைய வடமேற்கு. அது கிட்டத்தட்ட பார்டர், பெங்களூர் பார்டர் வந்துடுது. அந்த ஏரியா வந்து என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோடைய எனர்ஜி. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு என்ன இருக்கும்? பார் இருக்கும். பெங்களூரை ஃபுல்லாகவே மளிகை கடையில் நம்ம எப்படி இங்கே டீ கடை இருக்கோ அங்கே மாதிரி எங்கே பார்த்தாலும் பார் இருக்கும். அப்போ அது ராகுவோட எனர்ஜி. ஏன் அங்கே ராகு சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா, ராகு என்னோட ஜாதகத்தில் புஷ்கரமாக இருக்கிறனால அந்த ராகுவோட எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் திருமணம் ஆச்சு. அப்போ எது நமக்கு வலிமையாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் பெங்களூரில் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பேன்? போய் அங்கே ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பேன், இல்லை ஒரு 500 குடும்பத்தை வாழ வச்சுருப்பேன். அப்போ என்ன ஆகும்? அந்த புண்ணிய கர்மா இருக்கிற ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்தால் பயங்கர செல்வாக்கு வரும். இதுக்காகவே நான் மாதத்தில் ஒரு நாள் பெங்களூர் சும்மா வேலை இல்லைனாலும் படம் பார்க்குறதுக்காக பெங்களூர் போயிட்டு வருவேன். அங்கே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா நிறைய நன்மைகள் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பிளேஸ் கர்மான்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பீப்புள் கர்மா, அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஜெக்ட் கர்மாவும் கூட. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் இருக்கிற வளர்ச்சிக்கு என்னோடய ஒய்ஃப் தான் கால் அட்டன் பண்ணுவாங்க. பிகைன் வுட்ஸ்லேருந்து கூட நேற்று கால் வந்தது, பிகைன் வுட்ஸ் பக்தியிலேருந்து. சார் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. இப்படி பல மீடியாஸ்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஏன் எந்த மீடியாவுக்கு போகாமல் ஆன்லைன் அஸ்ட்ரோடிவில் இருக்கேன்னா, எனக்கு சக்ஸஸ் கொடுத்தது இந்த சேனல், இதுதான் என்னுடைய கர்மா, அப்போ நான் இதில் தான் பயணிக்கணும். இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு வளர்ச்சியை நோக்கி போகிறாங்கிற போய் டெமாலிஸ் ஆனது தான் மிச்சமாக இருக்கும். பயங்கரமாக அடி வாங்குவாங்க. அப்போ நம்ம எது வளர்ச்சி கொடுத்தது அந்த பேட்டர்னை விட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. அந்த பேட்டர்னில் நம்ம பயணிக்கணும். அப்போ நான் எப்படி அதுக்கு பாடுபடணும்? ஆன்லைன் எஸ்ஓ டிவியை அந்த மாதிரி சேட்டலைட் சேனலாக மாற்றுறதுக்கு என்னவோ அதுக்கான முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த பேட்டர்ன்லேயே போய் நம்ம ஜெயிக்கணும். இதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மான்னு பேர். அப்போ அந்த பேட்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயம் கூட அலைவரிசை ஜோதிடம் இது எல்லாமே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே இணைந்து வரக்கூடிய விஷயம்தான். நான் அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலாக ஒவ்வொரு பேட்டர்னையும் பார்ப்பேன். நம்ம போகிற ரூட்டில் கூட அந்த விஷயம் இருக்குது. போகிற ரூட்டில் கூட அந்த விஷயம் இருக்குது. நான் இப்போ இங்கேருந்து ஒசூர் போகிறேன்னா எப்பயுமே கிருஷ்ணகிரி போய் தான் ஒசூர் போவோம். கிருஷ்ணகிரி வடக்கு, அங்கேருந்து ஒசூர் மேற்கு. அப்போ குருவும் சனியும் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக ராயக்கோட்டை வழியாக ரோடு போட்டாங்க. அந்த ரோட்டில் எப்போ போக ஆரம்பித்தோமோ அப்போ அடிக்கடி கார் பஞ்சர் ஆச்சு. அப்போ ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், காலச்சக்கரை அப்படி இனிமேல் ராயக்கோட்டை ரோட்டுக்கு போகக்கூடாது, கிருஷ்ணகிரி போய் தான் போகணும், 30 கிலோமீட்டர் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. இதுதான் பிளேஸ் கர்மாவோட பவர்ஃபுல். இதை உணரணும். இது சும்மா சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போனால் சக்ஸஸ் ஆகாது. அதுவாகவே வாழணும், ஜோதிடமாகவே வாழணும். பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி நாடி நரம்பு ரத்தம் சதையில் யாருக்கு சண்டை வெறி ஊறி போயிருக்கோ அவன் தான் இப்படி எல்லாத்தையும் அடிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் நம்ம உடம்புல ஊர்னா மட்டும்தான் நம்ம அப்படி செயல்பட முடியும். கேது வந்து வடமே இருக்குது சார். அப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த ஏரியாலாம் எடுத்துக்கலாம்.
கேது இருந்தால், கேது நல்லா இருந்தால் வடமேற்கு நல்லாயிருக்கும். ஒரே நிமிஷம், இதை பற்றி நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்பில் பேசியிருக்கேன், ஓகேங்களா? யூடியூப்பில் அதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது, திருவண்ணாமலை சென்றால் பணம் வருமானு அந்த வீடியோ ஆரம்பிக்கும். அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க அதில். ஓகே, ஸோ அதில் வந்து எல்லா ஊர்களை பற்றியும் என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத பற்றியும் தெரியப்படுத்தியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த விடிஆர் சிஸ்டமில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். வல்லரசு தினேஷ் ராஜா சிஸ்டம், இந்த சிஸ்டமில் பார்க்குற விஷயம் என்னென்னா, கர்மா, ஜோதிடம், காலச்சக்கரம், இது மூணையும் இணைத்தா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதை சொல்கிற பரிகாரத்தை நம்பிக்கையாக செய்யணும். ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்க வரும்போதே நடக்குமா நடக்காதான் நம்பிக்கை இல்லாமல் வரீங்க, அதை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஃபீஸ் கொடுக்கும்போதே இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வரும். இந்த எண்ணலைகள்லாம் மாற்றிட்டு நீங்கள் முழு சரண்டரோடு வந்து ஒரு குருக்கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா என் லைஃப்பில் நிறையா பேட்டர்ன் பார்த்துட்டேன். ஒரு 15,000 கிளைண்ட்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப நெருக்கமான கிளைண்ட்ஸ்னால் ஒரு 100 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை பேசுகிறவங்க இருப்பாங்க, விஐபி கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சாதாரணமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோடு சரண்டர் ஆனாங்களோ, எந்த ஒரு டவுட்ஃபுல் இல்லாமல் சரண்டர் ஆனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மாற்றம் நடந்துருச்சு. யார் நம்பிக்கை இல்லாமல் ஜாதகம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை எதுவுமே. அதை பார்க்கும்போதே தெரியுது. அப்புறம் தான் உணர்ந்து வந்து சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்பிக்கை இல்லை சார், அப்புறம் பரிகாரம் பண்ணி அப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்பிக்கையோடு இருக்கணும். அது நம்ம கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தெரியும். அவங்க அந்த வகுப்பில் கூட நம்பிக்கையோடு உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுப்பேன், அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். மணிமேகலை மேடம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆஃபீஸ் போட்டாங்க. காலச்சக்கர வாஸ்து கிளாஸ் படித்தாங்க. வடகிழக்கு மூலையில் படி இருந்துச்சு அவங்க ஆஃபீஸில். அவங்க ஜாதகப்படி புதன் கெட்டு போயிருந்தது. நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் டெவலப் ஆக முடியாதுன்னு சொன்னேன். 10 லட்ச ரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு ஆஃபீஸை இடிச்சிட்டு புது ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நிற்க கூட டைம் இல்லாமல் லைன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, சார் நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்கிறேன் சார், எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். 10 லட்ச ரூபா வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு அதே ஆஃபீஸில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களால டெவலப் ஆக முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வாஸ்து அப்படியே சொன்னதை நம்பினாங்க, அதே மாதிரி நடந்துச்சு. இதை தான் நம்ம உருவாக்கணும். அதுக்கு நல்ல தகுதியான ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய நிர்வாகிகள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலச்சக்கர பேட்டர்னை வந்து பார்ப்பாங்க. அது எங்கள் வீட்டுக்குள்ளாரையே அந்த காலச்சக்கர பேட்டர்ன் நடந்தது. எங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருக்கும் படிக்கிறதுக்காக. நான் ஸ்கூல் படிக்கும்போதே டாப்பர் தான். அந்த டேபிளில் தான் உட்காந்து படிப்பேன். அதில் என்னோடய 2வது தங்கச்சியும் அந்த டேபிளில் தான் உட்காந்து படிப்பா. அவளும் ஸ்கூல் டாப்பர் ஆனா. ஆனால் முதல் தங்கச்சி அந்த டேபிளில் உட்காந்து படிக்கலை, அவள் டாப்பர் ஆகலை. ஏன்னா அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் கர்மா. என்ன விஷயத்தை பயன்படுத்துகிறோமோ அவனோட கர்மா அவங்களுக்கு போகும். இப்படி தான் அந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும். எனக்கு லக்னாதிபதி 12ல், அப்போ நம்முடைய கர்மா எங்கே இருக்குது? நம்முடைய பாசிட்டிவ் கர்மா எங்கே இருக்கும்? வெளி ஊரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் தான் இருக்கும். அப்போ சொந்த ஊருக்குன்னு அதிகமாக வராமல் வெளியில் இருந்திருந்தாலும் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடிஞ்சது. எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு செஞ்சோம்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். முத்துப்பாண்டியாவுக்கு தென் மண்டலத்தில் இருந்தால் ஜெயிச்சிருக்க முடியாது, கொங்கு மண்டலத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் கொங்கு மண்டலத்தை வந்து ஜெயித்தார். அவருடைய பிளேஸ் கர்மா அந்த மாதிரி இருக்கு. இப்படி கர்மாவையும் ஜோதிடத்தையும் இணைத்து நம்ம பலன் சொல்லும்போது ஒரு பெரிய ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ நியூமராலஜி கூட காலையில் புக்கு ரிலீஸ் பண்ணோம். நியூமராலஜியில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகும்போது நீங்கள் எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அதை ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணி சொல்ல முடியும். ஏன் மாயாஜால எண்கள்னு 32, 33 சொன்னார்? அதில் என்ன சார் இருக்குது 32, 33ல்? அவரோட கான்செப்டில் சொல்கிறார்ல சக்ஸஸ் ஆகுதுன்னு. அதை எப்படி நம்ம பார்க்கணும்? 32ங்கிறது 5, 33ங்கிறது 6. இது தமிழ் நியூமராலஜியில் 32 5னா சனி, 5னா குரு, 33னா 6னா சனி. அப்போ குரு சனி சேர்ந்தால் என்ன சார் ஆகும்? அது மிகப்பெரிய தொழில் யோகம். காலபுருஷத்தோட 9ஆம் அதிபதி யார்? குரு. 10ஆம் அதிபதி யார்? சனி. ரெண்டும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும். அப்போ 32, 33 நம்பர் ஏன் சக்ஸஸ் கொடுத்ததுன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குற நம்பர் அது. அதனால தான் 32, 31 யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே
தொழிலில் மிகப்பெரிய மேன்மை அடைஞ்சிருக்காங்க. அவ்வளோ எக்ஸாம்பிள் ஜாதகம் போட்டார். எல்லாமே பிஸ்னஸ் மேன், செலிபிரிட்டிஸ், அவங்களுடைய கேரியரில் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் எல்லா ரூல்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன படிக்கணும்னா, ஒரு டெக்னிக்கை கூட விடாதீங்க, ஜோதிடத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே படிங்க. பிரசனம் சார், எனக்கு பிரசனம்லாம் பார்க்க தெரியாது. வாஸ்து பார்க்க தெரியாது சார். என்ன தெரியும்? 12 கட்டம் பார்க்க தெரியும் சார், கிரகங்களை பார்க்க தெரியும், அந்த பலன் மட்டும் தான் சொல்ல தெரியும் சார். அப்படி நம்ம ஜோதிடர் இருக்கக்கூடாது. என்ன டெக்னிக்கு, புதுசாக ஒரு ஜோதிடர் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரா, உடனே அதை கற்றுக்கணும். அது மேபி ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். அதை கற்றுக்கிட்டு அதில் என்ன நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் 1000 கிளைண்ட்டு பார்க்கும்போது அந்த டெக்னிக் ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எந்த மெத்தேடு வேணாலும், நான் என்னுடைய மாணவர்களுக்கு சேலஞ்சே பண்ணுவேன், நீங்கள் எந்த மெத்தேடு வேணாலும் படிங்க. ஜோதிடத்தில் 100 மெத்தடில் 1000 மெத்தடு கூட படிங்க. ஆனால் எல்லா மெத்தேடும் விடிஆர் சிஸ்டத்துக்குள்ள வழியாக வந்து வேலை செய்யும். கர்மா, ஜோதிடம், காலச்சக்கரத்தின் வழியாக வேலை செய்யவும் போகாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், நான் ஒரு சிஸ்டம் படித்தேன், அது இந்த சிஸ்டத்துக்குள்ளே வேலை செய்யலைன்னு யார் வேணாலும் சொல்லலாம், கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா இது 3 சிஸ்டம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. கர்மா பார்க்காம ஜோதிடம் பார்க்கக்கூடாது, ஜோதிடம் பார்க்கணும், கர்மா, காலச்சக்கரம் 3மே இயங்கியே ஆகணும். நீங்கள் வேறு எந்த சிஸ்டம்லாம் படிச்சுட்டு வாங்க, ஃபைனலாக என்ன வருவீங்க? ஒரு சிஸ்டம் படிக்கிறீங்கன்னா அதுக்கான பலன்கள் எடுப்பீங்க, அதுக்கான பரிகாரங்கள் எடுப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் வரணும். அது வரணும்னா காலச்சக்கரத்தை இயக்கினா தான் வரும். நம்ம ஹரிஹரன் தம்பி இருக்காப்புல, கோயம்புத்தூர்காரரு, போன மாதம் காசி நம்மளோட வந்திருந்தார். ஜாதகம் பார்க்கும்போதே 1 மணி நேரம் கேள்வி கேட்டார். மறுபடியும் காசியில் வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் சார், ஃப்ரீயாக இருக்கும்போது 1/2 அன் ஹவர் டைம் கொடுங்க. நான் காசியில் போய் தான் 2 நாள் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போயும் ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்தே ஆகணும்னு சீத்தல் மாமா கால் பண்ணி வந்தார். நான் தப்பு சொல்லாது, என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு அவ்வளோ ஆர்வம் ஜோதிடத்தில் இன்னும் ஆழமாக கற்றுக்கணுன்ட்டு. அதான் நான் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லா பரிகாரத்தையும் பண்ணி முடிங்க, ஆனால் காலச்சக்கரத்தை இயக்காமல் இருந்தால் கல்யாணம் ஆகாது. அவர் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி கேட்டார். என்ன இயக்கணும்? பக்காவாக எல்லா பரிகாரத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், கல்யாணம் ஆகாத பசங்களோட பழகணும், அப்போ தான் கல்யாணம் ஆகும். கரெக்டா? அப்படி பண்ணிடாதீங்க. எல்லா பரிகாரமும் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆனவர்களோட மட்டும் பழகுங்க. கல்யாணம் ஆகாத பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அதுதான் கர்மா டிரான்ஸ்ஃபர். அப்படி தான் இயக்கணும். நமக்கு அந்த மாதிரி நபர்கள் தான் கூட வருவாங்க. இப்போ எங்கள் டீமில் இவ்வளோ பேர் ஒரு டீமாக பயணிக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்லது செய்யணும், எல்லா மக்களுக்கு போய் ரீச் ஆகணுங்கிற வைப்ரேஷன் இதனால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரே எண்ண அலை சங்கத்தில் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து ஊர் சுற்றுறது பிடிக்கும். அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறது, காரில் போகிறது, ஏதாவது ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் வீட்டில் இருந்தேன்னா 1 வாரம் வெளியூர் போவேன். அதே எனர்ஜியில் தான் என் மனைவியும் இருக்காங்க. அப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. நான் ஊருக்கு கிளம்புனா நான் ஒரு ட்ராலி எடுத்தேன்னா அவங்க ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நானும் வரேன் ஊர் சுற்றுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த வைப்ரேஷன் ஒத்து போயிடும். அதனால தான் என்ன பண்ணோம், சஸ்டிக் டூரிசம் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஊர் சுற்றுறதையே ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தாச்சு. அதனால் மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. காசிக்கு போகிறோம், எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கொடுக்குறோம், சிறப்பான முறையில் எல்லோரும் பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங் முடியுது, 3 நாள் தான் ஊரில் இருப்பேன். புதன்கிழமை அயோத்தியா போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ரிட்டர்ன் வருவேன். மறுபடியும் அதுக்கு அடுத்த வாரம் ஷீரடி, இப்படி எல்லா ஊர்களுக்கு போகிற மாதிரி சூழல் ஏற்படுது. அப்போ என்னென்னா, நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஷீரடி எல்லாரும் போகிறாங்க, யார் போகலாம், போகக்கூடாது. ஷீரடியோட அமைப்பு என்ன? பாபா கும்பிட்றோம் இல்லைங்களா, செவ்வாய் ராகு. யாரோட ஜாதகத்துலலாம் செவ்வாய் ராகு இருக்கோ அவங்க வீட்டில் ஒரு சாய்பாபா சிலையாவது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்கா? சாய்பாபா சிலையோ சாய்பாபா ஃபோட்டோவோ இருக்கும். அல்லது சாய்பாபா கும்பிட்றவங்களால பக்தராக இருப்பாங்க. சரிங்களா? இருக்காங்களா யாராவது? நண்பர்களாவது வந்துடுவாங்க. அந்த கர்மாக்குள்ளே அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இதில் என்ன உட்காருங்க சார், இதில் என்னென்னா, செவ்வாய் ராகு நல்லா இருந்தால் தப்பிச்சிடுவாங்க, கெட்டு போனால் பிரச்சனை. அப்போனா நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் சாய்பாபா கும்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பாசிட்டிவ் அலைன்மெண்ட் இருக்குது, நெகட்டிவ் அலைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவுக்கே வரணும், இல்லைனா வர முடியாது. அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இப்போ எஃப்எம் கேட்குறீங்க, சூரியன் எஃப்எம் கேட்குறோன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குமா? அந்த ஃப்ரீக்வன்சி வச்சா மட்டும் தான் கேட்கும், வேறு எந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றுறீங்களாலும் கேட்காது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எது பண்ணணும்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போடாமல் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்.
தேவையில்லாத ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போனோம்னா நம்ம லைஃப்பில் தோற்று போயிடுவோம். இதான் அதில் இருக்கிற விஷயமே. இப்படி எல்லா விஷயங்களையுமே பார்க்கணும். இப்போ நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன்னா, இப்போ மதுரை வரைக்கும் போகிறேன், பெங்களூர் வரைக்கும் போகிறேன், இப்படி லாங் ட்ராவல் பண்ணும்போது நான் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவேன், எந்த டீ கடையில் நிறுத்தணுமோ அங்கே தான் நிறுத்தணும், கண்ட டீ கடையில் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அங்கே குடித்தாதான் எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அதுக்கு ஒரு கர்மா, அது ஒரு பேரில் இருக்கும் அந்த டீ கடை, அந்த பேர் ஒரு கிரகம், அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். எனக்கு செவ்வாய் 12 இருக்குது, நான் எப்போ ஹைவே ட்ராவல் பண்ணாலும் சரவண பவனில் சாப்பிட மாட்டேன். சுக்கிரன் 10 இருக்குது, அதனால் எப்போ ஹைவே ட்ராவல் பண்ணாலும் சங்கீதாவில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா சங்கீதானா சுக்கிரன், சரவணன் பவன்னா செவ்வாய். இப்படி எல்லாத்தையுமே பார்க்கணும். அது நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். ராம் சரண் சாருக்கு இப்போ சதயம் வந்து கர்ம நட்சத்திரம், வேறு வழி இல்லை, நான் கூப்பிட்டுட்டேங்கிறதுக்காக வந்துட்டார். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்னால என்ன பண்ணிட்டாரு, காலையிலே 5 கிலோ கருப்பு திராட்சை தானம் பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா சுவாதி அவர் சதயம் இங்கே கர்ம நட்சத்திரம், இங்கே வந்துட்டு போனால் ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டார். அது கரெக்டாக நடக்கும். இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும், நம்ம விடிஆர் சிஸ்டத்தில் ஜோதிடத்துக்குள்ளே வரும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் அலைன் பண்ணாதான் அந்த காலச்சக்கரங்கிறது ஒழுங்காக இயங்கும். ஒரு தடவை ராம் சரண் சாரும் சுரேஷ் சாரும் நாங்கள் 3 பேரும் கேரளா போயிருந்தோம், சக்குளத்துக்காவ பகவதி அம்மன் கோயில் போயிருந்தோம். அவங்க 3 பேரும் என் காரில் வந்தாங்க. அவங்கள ஒரு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்புனதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு போகிற வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் விசாக நட்சத்திரம், அவங்க சுவாதி, இன்னொருத்தர் சதயம், 2 பேருக்குமே நான் ஃபேவர். நான் கூட இருந்த வரைக்கும் நல்லது நடந்தது. நான் எப்போ கார் ஓட்டு இறங்கணுனோ அப்போயே அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சுவாதி, ஒரு சதயம், சுவாதிக்கு சதயம் கர்மம், கர்ம நட்சத்திரம். நானும் சொல்ல மறந்துட்டேன், கருப்பு திராட்சை தானம் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. இப்படி எல்லா நிகழ்வுகளையுமே ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரணும், கர்மாவை பார்க்கணும், காலச்சக்கரத்தை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகலாம். நான் வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது ஸ்டார் ஹோட்டலில் அருண்ராம் சார் சொன்னார் காலையில், ஸ்டார் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் சென்னையில் போட்டோம், சபரின் ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் ஏன் போட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட மார்க்கெட்டிங் மீட்டிங்கை சென்னையில் அந்த சபரின் ஹோட்டலில் தான் போட்டிருக்காங்க. இந்த சர்வேலாம் முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஹோட்டல் கிளாஸே போட்டேன். இதுக்காகவே 15,000 செலவு பண்ணணும். சர்வே எடுக்கணும், அங்கே போகணும், சபரி ஹோட்டலில் தங்கணும், அங்கே யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு விசாரிக்கணும். ஒரு பேட்டர்ன் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கும் செலவு பண்ணணும். அங்கே போட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறம் கண்டினியூவாக நிறையா கிளாஸஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிளாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அருண்ராம் சார் ஃபஸ்ட்டு அங்கே வந்தார். அப்போ அவருக்கும் நல்ல கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் அவரும் நிறைய ஸ்டார் ஹோட்டல் போக ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ஜோதிடம், கர்மா, ஜோதிடம், காலச்சக்கரமாக பார்க்கணும். இந்த 3 விஷயம் சேர்ந்தது தான் விடிஆர் சிஸ்டம். இதில் ஒவ்வொருத்தரும் இப்போ எங்களோட பயணிக்கிறாங்கன்னா, இப்போ தனபாக்கிய மேம் இருக்காங்கன்னா, அவங்க ஏஞ்சல் நம்பர் பற்றி சொல்கிறாங்கன்னா, அதை இந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணணும், முருகானந்த நட்சத்திரத்தை பற்றி பேசினா அதை இந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணணும், அன்ராம் சார் நம்பர் நியூமராலஜிக்கல் சொல்கிறாருன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இதுதான் அதோடைய பேட்டர்ன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னையிலேருந்து, இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன், இருந்தாலும் இன்றைக்கி சிஸ்டமாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. இந்த விடிஆர் சிஸ்டத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிஸ்டம் வேணாலும் படிச்சிருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக மோசமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்றலாம். அதுக்கு தேவை பொறுமை வேணும், பரிகாரங்களை செய்யணும், காலச்சக்கரத்தை இயக்கணும். அது நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் அவங்கள சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. ஏதோ பரிகாரம் சொன்னால் என் பையன் பண்ண மாட்டான் சார், இன்னொரு பரிகாரம் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் பண்ண மாட்டார் சார். சரிம்மா, வீட்டில் ரிப்பன் கட் பண்ணி போடுங்க, வாழ்வியல் பரிகாரம் செய்யுங்க, அதுவும் நம்ப மாட்டாங்க சார். எதுக்குமே பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணி தான் ஆகணும், நல்லது வர வரைக்கும். தானாக நல்லது நடந்தால் தான் உண்டு. அவங்களுக்கு மிராக்கலாக ஏதாவது கிரகங்களாக பார்த்து தசாபுத்தி வரும்போது நல்லது பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இதுதான் விஷயம். அவங்க எல்லாமே ஒரு 10 பரிகாரம் சொல்லியிருப்பேன், 10 பரிகாரத்தையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. 16வது பரிகாரமாக வேறு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் புதுசாக தான் அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பிரபஞ்சத்தை உட்காந்து ப்ரேயர் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்டை கற்றுக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்காங்க.
அப்போ முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங் ஃபேக்டராக சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ காசி டூரிசம் வேறு ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சரி நாங்கள் காசி சர்வீஸை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு கேள்விப்பட்டு வராங்க. நான் காசிக்கே வராதீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுவேன். நம்ம பிஸ்னஸ் மேனாக இருந்தால் வந்தால் நமக்கு லாபம்னு கூட்டு போகலாம். நம்ம பிஸ்னஸ் மேன் கிடையாது, மக்களுக்கு நல்லதை பண்ணுறோம். நிறைய பேர் காசிக்கு வராதிங்க, எங்கள் டூரிசம் மூலிமா வராதிங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு போனால் பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. அப்படி இருந்து இல்லை சார் நீங்கள் வலிமையான பரிகாரம் கொடுங்க, ஸ்ட்ராங்கான பரிகாரம் கொடுங்க, அதை பண்ணிவிட்டு நான் உங்களோட வந்தே தீர்வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீத்தல் மேம் தான் பாவம், ஜி என்ன ஜி பண்ணுறது இப்படி கேட்குறாங்க அப்படிம்பாங்க. அது தசாபுக்திலாம் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வரவே வேணாதீங்கன்னு சொல்லுவேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மீட்டிங் முடிச்சுட்டு போய் எல்லோரும் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். எனக்காக இல்லை, உங்களுக்காக, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்த மீட்டிங் வரதுக்குள்ளே, 51வது மீட்டிங் வரதுக்குள்ளே ஒரு ஒயிட் பேப்பரில் லெஃப்ட் சைடு என்ன எழுதுறீங்கன்னா, எங்கெல்லாம் இருக்கும் பொழுது, எந்த ஊரில் வசிக்கும் போது, எந்த நபர்களோட பழகும்போது, என்ன பொருள் பயன்படுத்தும் போது நான் நல்லா இருந்தேன், அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த நபரோட பழகும்போது, எந்த ஊரில் வசித்த போது, என்ன பொருளை பயன்படுத்தும் போது நான் நாசமாக போயிட்டு இருந்தேன், அதையும் லிஸ்ட்டில் எழுதுங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் எழுதிக்கோங்க. நல்லா இருந்தது க்ரீன் கலர் எழுதுங்க, நெகட்டிவ் ஆனது ரெட் கலர் எழுதுங்க. உங்களுக்கே பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எந்த ஊருக்கு போகணும், யார் கூட பழகணும், என்ன பொருள் பயன்படுத்தணும். பொருள்னா மொபைல் கூட இருக்குது. ஐஃபோன் வச்சிருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், சாம்சங் அல்ட்ரா வாங்கினேன் சார், அன்னையிலேருந்து பிஸ்னஸில் அடி வாங்குது. அப்போ உங்களுக்கு ஏதோ ஐஃபோனில் நல்லது நடக்குது. ஐஃபோனுங்கிறது பூச நட்சத்திரம். அப்போ நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக வேலை செய்யுது, அப்போ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம். திருவாதிரை இருப்பாங்க, அப்போ விபத்து தரையாக வரும், அப்போ பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஜோசியமே தெரிலினாலும் இந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றை மாற்றுங்க, ஒன்று பிளேஸை மாற்றுங்க, பீப்புளை மாற்றுங்க, இல்லை ஆப்ஜெக்டை மாற்றுங்க. இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சொல்லுங்கள் சார். சாம்சங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அது சுக்கிரனோட இயக்கத்தில் வரும். சுக்கிரன் நல்லா இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ அப்போ இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்பீங்க. இதுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தா போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வகுப்பு போடுறேன், விடிஆர் சிஸ்டம்னு சொல்லி, அந்த வகுப்பில் வாங்க கற்றுக்கலாம். ஓகே, இல்லைன்னா கூடிய விரைவில் விடிஆர் சிஸ்டம்னு சொல்லி ஒரு புக்கு போடுறேன், அந்த புக்கு பப்ளிகேஷனில் ரிலீஸ் ஆகும், அதை வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் எதையுமே ஒரு சேனலில் பார்த்துட்டோ, ஒரு காமனான விஷயங்களை பார்த்துட்டோ, இங்கே போனால் அது நடந்துடும், அங்கே போனால் அது நடந்துடும். திருச்செந்தூர் போனால் கடன் நிவர்த்தி ஆயிரும். மொத்த பயபலைங்களும் பௌர்ணமி ஆனால் திருச்செந்தூர் போய் படுத்துக்கிறாங்க, கால் வைக்க கூட இடம் இல்லை. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் போனால் வாழ்க்கை மோசமாயிரும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ யார் எங்கே போகணுமோ போகணும் பார்க்கணும். ஏன்னா பகை நட்சத்திரம் கிருத்திகைக்கு அது. அப்படி மீறி போய் ஆகணும், ஃபேமிலியோடு போய் ஆகணும் அப்படின்னா கல்கண்டு கிலோ கணக்கில் தானம் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகாமல் இருக்கும். இப்படி எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி தான் தெலுங்கானா ஆந்திராவில் யாரோ சொல்லிட்டாங்க, நம்மளோட குலதெய்வமே திருவண்ணாமலை தான் அப்படின்ட்டு. மொத்த தெலுங்கானா பீப்புளும் கிரிவலம் போனால் ஃபுல்லாக டிஎஸ் வண்டி ஏபி வண்டியாக இருக்குது, வாடோ அப்படிங்கிறாங்க. ஆந்திரா மிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலை கிரிவலத்தில். அப்புறம் நான் ஏதாவது கிரிவலம் போனால் ராம்சரண் சார் தான் கூப்பிட்டு போகணும், ஏன்னா தெலுங்கு சூப்பராக பேசுவார் அவர். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பிளைண்டாக மக்கள் போய் விழுகிறாங்க. காசியிலே அதே மாதிரி தான், பூரா தெலுங்கு பீப்புள். காசி யாருக்கு ஒத்து வரும், யாருக்கு ஒத்து வராது, வந்துட்டு போய் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்க லேட் ஆகுதுன்னு சஸ்டிக் அப்ளிகேஷன் ஆப்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் நீங்கள் 300 ரூபா பணம் கட்டினா போதும், உங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குதுன்னு எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும். உங்கள் ஜாதகத்தை அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கணுன்னே அவசியம் இல்லை, அந்த அப்ளிகேஷன்லேயே போய் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அந்த அப்ளிகேஷனையும் உருவாக்கணும். அப்போ சனி நல்லா இருக்கா இல்லையான்னு அதிலேயே தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இப்படி நிறைய விஷயம் பேசிகிட்டே போகலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நம்மளுடைய மெயின் தலை ஒருத்தர் இருக்கார், சிவகாலீஸ்வரன் ஜி. நமக்கு எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா வைக்க போகிறாங்க. அது ஒரு 1/2 hour போகும், 8 o'clock முடிச்சிடலாம்.
ஸோ விடிஆர் சிஸ்டத்தை பயன்படுத்தி எல்லாரும் யோகமான வாழ்க்கையை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வாழ்க வளமுடன்.